விஷயம் சொல்லணும். என்ன என்று எப்படி சொல்ற சிங்களத்துல? என்னண்டா வாங்க என்ன இல்ல இல்ல, தமிழ்ல என்னண்டா, தமிழ்ல ஆ என்னண்டா சிங்களத்துல என்ன? මොකද මොකද முகத்தை மட்டுமா? මොකද මොනවද மூணாவது ஏனென்று கேட்கறது මොනවද எப்படி? මොකද ஏனென்று கேட்கிற முகத்தையா? ஐ ஐ ஐ ஐ மொக்கது ரெண்டையும் ஐ பயன்படுத்தலாம். මොකද ஐ ம், මොකද சரியா? ஆ அப்ப எதுன்னு எப்படி கேட்குற? கொய்யக்குது கொய்யக்குது முகத்த கோக்கது கோக்குது கோக்குது எப்படின்னு எப்படி கேட்குற? கோ கோமுது கோமது எவ்வளவுன்னு எப்படி கேட்குற? கொச்சறது நம்பரை கேட்கும்போது கீயது எங்கேன்னு கேட்குற எப்படி? கொய்து எப்போது? கவுதாது அது நேரமா காலமா? கவுதாது கொய்வேலாவது கொய்வேலாவதுன்றது நேரமா காலமா? கொய்வேலாவின்ற நேரம் ஆ, நேரம். அப்ப கவதாத. கவுதாது எப்ப இந்த நாள் எப்ப ம், சரி. அப்ப யாருன்னு கேட்குற எப்படி? கவுது கவுது யாராவது? கௌரவக் கௌரவரி கௌருஹரி. உங்களோட பேர் என்ன? நம்ம මොකද உங்களோட பேர் என்ன? ඔයාගේ නම මොකද என்ன வேணும்? මොනවද ඕනේ ஆ, என்ன வேணும் එයාට இப்போ? මොනවද நேரம் ඕනේ என்ன? இப்ப நேரம் என்ன? මොන තැන් වෙලාව කියද தன் விழாவுக்கு நீங்க ஏன் போகிறீங்க? අයි අයි යන්නේ ஓ, நீங்க ஏன் போறீங்க? අයි ඔයා යන්නේ அவங்க ஏன் வந்தார்கள்? අයි ඒගොල්ලු ආවේ ஐயகுல்லாவே. உங்களோட ஊர் எது? ඔයා ගමය කොයිද எப்படி சுகம்? කොහමද සපතනිපේ කොහමද கோமது. ஆ, ஒரு தமிழ் புத்தகம் என்ன விலை? එක දමුල් බුද්ධය එකක් මිල ගියද දෙමළ පොතක්. දෙමළ දෙමළ පොතක් පොතක් දෙමළ என்று පොතක් சொல்லணும். ஓ, දෙමළ පොතක්. පොතක් මිල ගියද விலை கீயது. மாம்பழம் என்ன விலை? අඹ ගෙඩිය ගියද பப்பாசி பழம் என்ன விலை? பப்பாசி பழம் பப்பாசி பழம் பப்பாசி பழம் மறந்து போனேன் சார் கஸ்லபு. கசலப்பு கிடிய கீயது ஆ, ஓ, பப்பாசி பழம் ஒரு கிலோ எவ்வளவு? கசலப்பு கெடிய கிலோ கிலோ கீயது கிலோ එකක් කීයද? ගස්ලබු කිලෝ එකක් කීයද? கசலப்பு கிலோ கீயது ஓ, அவன் எங்க போறான்? ஊ கொய்தியானி ஊ ஓ, பஸ் எங்க போறது? பஸ் எங்க போகுது? நீ கொய்தியானி ஓ, அவள் எப்ப வந்தாள்? ஏ ஏ கவுதாதாவே யா கவதாவே. வணக்கம் அண்ணா. ஐபவான் ஐபவான் மல்லி ஓ, ஐயே எப்படி சுகம்? ආයි කොමද நல்ல சுகம். හොඳයි 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 ஆ, සපතනි බොහොඳයි අයියා අයියා பரவாயில்ல பரவாயில்ல. ඔයාගේ ஹொந்தாய் 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 பரவாயில்ல. ஹொந்தாய் பரவாயில்ல. நல்ல. சரி. உங்களுக்கு சிங்களம் தெரியுமா? எப்படி கேட்குற? ඔය සිංහල දන්නව මොකටද සිංහල දන්නවද ඔය සිංහල කතා කරනවද ஓ, சிங்கள කතා தன்னவது. කරනවද சிங்கள தன்னவது. සිංහල දන්නවද ஆ, ටික ටික දන්නවනේ ஓ, எனக்கு එන මරි එන මරි எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி சொல்றது? මට පොට පොට දන්නවා ටික ටික දන්නවා டிக்க டிக்க புழுவாம். டிக்க டிக்க புழுவாம். ටික ටික පුළුවන් டிக்க டிக்க புழுவாம். ටික சிங்களம் ටික பேச පුළුවන් முடியுமா? இந்த கேளுங்க. ඔයාට සිංහල කතා කරන්න පුළුවන්ද ஓ, ஓ, என்னால பேச முடியும். சொல்லுங்க. යා ඔව් මම කතා කරනවා மட புழுவாம். மட கதாகரான்னு මට புழுவாம். පුළුවන් මට පුළුවන් ஓ, පුළුවන් சரி. நீங்க இப்ப எங்க வேலை செய்றீங்க? ඔය කොයිද වැඩ කරන්නේ දැන් ඔය දැන් කොයිද වැඩ කරන්නේ தென் கோஹித விடகரன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, அப்ப லியோன் நீங்க? ලියෝන් උත්සාහ කරන්න උත්සාහ කරන්න ஓ, உற்சாகரන්න. லியோன் உற்சாகரන්න. லியோன். උත්සාහ කරන්න අභියෝගට මූණ දෙන්න ஓ, ධර්ම බර කරන්න වෙලාව දෙන්න சரியா? ඔව් සර්. එදිනෙදා එදිනෙදා ජීවිතයේදී අපිට අවශ්‍ය වෙන වචන. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நமக்கு தேவைப்படக்கூடிய சொற்களை நான் இப்ப கேட்பேன். உங்களுக்கு நீங்க சொல்லணும். சரியா? இன்றைக்கு எப்படி சொல்றது? අද நாளைக்கு. හෙට அன்றைக்கு.
ம், எதா இதா முந்த நாள் அனிதா பெரேதா முந்த நாள் பெரியதா பெரேதா நாளாண்டைக்கு ஹெட்ட அப்ப நாளைக்கு இன்னனிதா அப்ப நாளையாண்டைக்கு மறுநாள் அச்சோ நாளைக்கு ஹேட்ட ஓ நாளாண்டைக்கு அனிதா அனிதா நாளாண்டைக்கு அடுத்த நாள் தான் இங்க அனிதா இன்னனிதா சரியா நேற்று இயே ஈயே காலையில உதய் பாந்தர பின்னேரம் பாந்தர என்ற சார் பாந்தர அது விடிய ஜாமம் சரியா தவச ஓ பின்னேரம் பின்னேரம் தவச ஹவச தவச ஹவஸ் நாள் என்ன சார் ஹவச தவசண்டா நாள் எஸ் சரியா பின்னேரம்டா ஹவச மதியம் தவல் தவல் அப்போ மாலை நேரம் பின்னேரம் ரெண்டும் ஒன்று தானே அதுக்கு நாங்க ஹவசன்னு தான் சொல்லுவோம் இரவுக்கு எப்படி சொல்ற ரே ரே இரவைக்கு ரேட்டு ரேட்டு அப்ப விடியஜாமம் பாந்தர ஓ உதய பாந்தர உதய பாந்தர உதய பாந்தர சரியா நான் மம நான் தான் மமதம அவர்தான் யாத்தம அவர் மட்டும்தான் வித்திரதம யா வித்தரை இந்த இடத்துல தமைக்கு பதிலாக நாங்க ஈய போடுறோம் வித்தரண்டா மட்டுலன்னு அர்த்தம் மட்டு மட்டுல வித்தரண்டு வரும் சரியா வித்தரண்டா முட்டை வித்தரண்டா மட்டு மட்டுலன்னு வரும் அப்ப வித்தரை என்ற ஈய போட்டா அது முடியுது மட்டும் தான் முடிஞ்சிடும் சரியா யா வித்தராய் சரியா மமண்டா நான் அப்ப நான் தான் எப்படி சொல்றது மமாய் மமாயின்னு சொல்லலாம் மம தமாயின்னு சொல்லலாம் சரியா சரி என்ன விஷயம் கேளுங்க என்ன சொல்லல மாமா வித்துறை சரி சரி அடுத்தது லியோன் சொல்லுங்க நல்ல ஹொந்த நல்லம் ஹொந்தாய் அந்த படியே நல்லம் அரகொல்லோ ஹொந்தாய் அர கொல்லா ஹோந்தாய் அரகொல்லா கொந்தாய் கொல்லோ உண்டா சார் கொல்லான்னு சொன்ன கொல்லோண்டா அது பன்மை நிறைய பேர் ஓகே அரகொல்லா ஹொந்தாய் அர கொல்ல ஹோந்தாய் இப்ப நாங்க கூப்பிடும்போது கொல்லோ போட்டாக்க என்ன அப்படி கூப்பிடலாம் கொல்லோ போட்ட வரேன் கொல்லோண்டு கூப்பிடலாம் ஒருத்தன் நாங்க கொல்லோண்டு கூப்பிடலாம் பிரச்சனை இல்லை கூப்பிடும்போது கூப்பிடலாம் இது வீடியோ பாக்குறவங்க அறப்படிச்சாக்கள் இருக்காங்க தானே அவங்க சொல்லுவாங்க கொல்லோண்டு அது பன்மை தானே ஒருத்தனை எப்படி கூப்பிடுறது கேட்பாங்க அது சிங்களம் தெரியாது அவங்களுக்கு அதனாலதான் அப்படி செய்யறாங்க சரி ஓகே அப்ப நல்ல நேரம் ஹொந்த விலாவு ஹொந்த விழாவை ரொம்ப நல்லம் ரொம்ப ஹாரி ஹொந்தாய் ஹரி ஹொந்தாய் குடாக் ஹொந்தாய் ஹுங்காக் ஹொந்தாய் புகும ஹொந்தாய் எல்லாம் பயன்படுத்தப்படும் சரியா கொஞ்சம் டிக்க கொஞ்ச காலம் டிக்க தவச டிக்க கால் டிக்க காலையாக் டிக்க காலையாக் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் இங்க இருங்க டிக்க காலையாக் மெஹி இன்ன கொஞ்ச காலம் இங்க இருங்க டிக்க காலையாக் மெஹி இன்ன சரியா கொஞ்சம் தாங்க டிக்க தெண்டு பொட்டாக் தென்னு சுட்டக்கணுமா இருக்கலாம் டிக்காக் தென்னு சுட்டாக் தென்னு இப்ப பொட்டாக் தென்னா நாங்க சாதாரணமா சில விஷயங்களை போனை கொஞ்சம் தாங்கண்டா போன்ல கொஞ்சத்தை தருவாங்க இல்ல தானே அது கொஞ்சம் நேரத்தையே குறிக்கும் அது அந்த டைம்ல நாங்க பொட்டாக்குன்றதை பயன்படுத்துங்க இப்ப டிக்காக்குன்றதையும் பயன்படுத்துறாங்க சுட்டாக்குன்றதையும் பயன்படுத்துறாங்க ஆனா நாங்க சாப்பாடுகள் போடும்போது பொட்டாக் தான் டிகாக் தான் அது எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க பிரச்சனை இல்லை சரியா அது வேற வேற மாதிரி நமக்கு தேவையில்லை எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க சரி கொஞ்சம் இருங்க சுட்டக்கிண்டு சுட்டாக்கின்ன பொட்டாக்கின்ன டிகாக்கின்ன சரியா கொஞ்சம் சாப்பிடுங்க சுட்டக்
ගන්න கண்ணு இல்ல கண்ணு කන්න கண்ணு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. තව ටික කන්න தவட்டிக்கா கண்ணு. இன்றைக்கு நான் போவேன். අද මම යනවා அது மம்ம ஏனவா. நாளைக்கு நான் போவேன். හෙට මම යනවා சார் எனக்கு ஒரு புத்தகம் தந்தார். මේ ගුරුවරයා මට පොතක් දුන්නා குருவரே மட்ட பொத்தாக் துண்ணா. பின்னேரம் நானும் அவரும் வீட்டுக்கு போறோம். හවසට එයාත් මමත් ගෙදරට යනවා ஏஐ மமாய் இந்த இடத்துல ஏத்தியானவா மமாத்தியானவா யனவா ரெண்டு தரம் பயன்படுத்தும் போது தான் இத்து வரும். கோர்வையா பயன்படுத்தும் போது ஈ தான் வரும். ஏஐ மமாய் எதிரியானவா. விளங்குதா? එයයි அவரும் போறார் நானும் போறேன். அப்ப போறேன் இந்த ரெண்டு தரம் இந்த போறார் வரும்போது ஏத்தியானவா மமாத்தியானவா. ஆனா ரெண்டையும் ஒண்டா பயன்படுத்தும் போது ஏஐ மமாய் ஹவச எதிரியானவா. එයයි මමයි කවස ගෙදර යනවා எதிரியானவா. விளங்குதா? சரி, அடுத்தது இங்கே මෙහෙ இவிடத்தை මෙතන அங்கே එහෙ அவடத்தை එතන தனியாக ආ, තනි தனியன் அல்லது தனியம. තනියෙන් தனியன் தனியம. சரியா? தூரம் තනියට තනියට පොට தனியட்ட போட்டா தனிமைக்குன்னு அர்த்தம். அந்த தேவ வந்து ஆகண்டு வராது இல்ல இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் தானே. அதாவது இப்ப ஏதாவது ஒரு பொருளுக்கு அந்த டைம்ல தான் இக்கு வருது. இப்ப இது தனிமைன்றத என்ன செய்ய முடியும்? கையால தொட முடியுமா? இல்ல முடியாது. அப்ப என்ன செய்யறது? அந்த இடத்துல ஆக வரும்போது என்னண்டு வரும். ஆனா ஒரு பொருளுக்கு என்னண்டு பயன்படுத்தினால் ஆளுண்டு அர்த்தம். கத்தியால், புத்தகத்தால் என்று சொல்லும்போது பொத்தென், பிகியென், பொறவென் அப்படி வரும். சரியா? அப்ப கத்திக்கு புத்தகத்துக்குன்னு வரப்போக்குள்ள பொத்தட்ட, பிகியட்ட என்று வரும். விளங்குதா? இப்ப நாங்க பிடிக்க முடியாத ரகசியமாக ரகசியம் பிடிக்க முடியுமா? காண முடியுமா? முடியாது. அதை ஃபீல் பண்ண தான் முடியும். அப்படித்தானே? ஃபீல் பண்ண தான் முடியும். சந்தோஷம் பிடிக்க முடியுமா? தொட முடியுமா? முடியாது. இல்ல கோபம் தொட முடியுமா? பிடிக்க முடியுமா? முடியாது. இல்ல பார்வை தொட முடியுமா? பிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப பார்வையால் பெல்மென். விளையாண்டா? பெல்மென் பார்வையால். விளையாண்டா? பார்வையாக, பார்வையால் சொல்ற போக்கு அந்த மாதிரி வருது. இப்ப ரகசியமாக ரகசின். விளையாண்டா? அந்த இடத்துல டே போடக்கூடாது. அப்ப ரகசட்டன்னு சொன்னா ரகசியத்துக்கு அர்த்தம். இப்ப விளங்கிட்டா? ஆம் சார் அந்த இடத்துல இக்கு வந்துடும். அப்ப அதே மாதிரி என்னது? தனியாக தனியன் அல்லது தனியம. தனியட்டன்னு சொன்னா தனிமைக்கு. ஒயாகி தனியட்ட மம இன்னவா உங்களோட தனிமைக்கு நான் இருக்கிறேன். விளங்கிட்டா? அப்ப தனிக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றது அது தனிக்கு இண்டு வந்துடும் அந்த இடத்துல. விளங்குதா சொல்றது? கிளியரா? தனியாக. ஆம் சார் அதே மாதிரி தனி. தூரம். දුර தூரத்துக்கு කොච්චර දුර කොච්චර දුරද இல்ல தூரத்துக்கு. දුරට துரட்ட துர தூர இல்ல துர. சரியா? தூரத்துக்கு. தூரத்தால் ரீட்டு லியோனுக்கு දුරට துரென் தூரத்தால். துரெங் எனவா தூரத்தால் வருகிறார். துரெங் எனவா தூரத்தால் வருகிறார். விளங்குதா? ஆம் சார் சரி, வேணும் எப்படி சொல்றது? ඕන ஓன. வேணாம் එපා எப்பா வேணுமெண்டு.
ஏ ஓணனம் ஓணமானம் வேணுமெண்டு என்று சொன்னா இதுல ரெண்டு வேணுமெண்டு வரும். ஓணக்கியலாண்டு ஒன்று வரும், ஹித்தலாண்டு ஒன்று வரும். உதாரணமா அவர் இந்த பேனா வேணும் என்று சொன்னார் என்று சொல்லும் போது அவருக்கு தேவை ஏற்படுது, அப்படித்தானே? ஓ அப்படியா இல்லையா? அவருக்கு தேவை ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்துல அவர் இந்த பேனாவை வேணும் என்று சொன்னார்னு சொல்லும் போது ஏயா மே பேன ஓன கியலா கியூவா, மே பேனே ஓன கீழே கியூவா, இந்த பேனா வேணும் என்று சொன்னார், மே பேன ஓன கீழே கியூவா வேணும் என்று சொன்னார். அப்ப ஒருத்தர் வந்து உங்களுக்கு வேணும் என்று சொல்றார். வேணும் என்று சொன்னா அவருக்கு எதுவுமே தேவையில்ல, சும்மா தேவைக்கு இல்லாம காய்க்கிறானே, சும்மா வேணும் என்று சொல்றது தெரியுமா? அந்த வேணும் என்று சொல்றது, அந்த பொறாமத்தனத்துல வேணும் என்று சொல்றது இருக்குது தெரியுமா? அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஆனா வேணும் என்று சொல்றாரு. அந்த இடத்துல ஹித்தலா ஹித்தலமாய் என்று வரும். வேணும் என்று தான் செஞ்சான், ஹித்தலமாய். விளங்கிட்டா? வேணும் என்று செஞ்சான், ஹித்தலமாய் கரே. வேணும் என்று சொன்னான், ஹித்தலமாய் கியூவே. விளங்கிட்டா? ஓம் சார். அப்ப வேணும் என்று செஞ்சான் என்று சொன்னா ஓன கீழக்கரா, இது எந்த டைம்ல சொன்னா அவனுக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, அதனால இதை செய்தெடுத்தான். யாட்ட ஓன கீழ மேக்க கரல கத்தா, அவருக்கு வேணுமெண்டு, அந்த வேணுமெண்டு. ஆனா வேணுமெண்டு செய்யறது ஹித்தலா. விளங்கிட்டா? ஹித்தலா. சரி, இனின்னு சொல்றது எப்படி? இனி இனி நீ கியாண்டு வரும். இத்திங் இத்தின் இத்திங் அப்புறம் இல்ல இத்தின் அப்புறம் உண்டு. அதையும் பயன்படுத்தலாம். இத்திங், இனி, அப்புறம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியா? இனிமேல்னு சொல்றது ஓ மீட்ட பாஸ், இத்தின் மீட்ட பாஸ், மீட்ட பாஸ். மீட்ட இதுக்கு பாஸ். பிறகு இருந்தாலும் மீட்ட பாஸ் வருமா? அதான் இதுக்கு பிறகு, அது இனிமேல்ன்றது இதுக்கு பிறகு தானே சொல்றோம் நாங்க. இதற்கு மேல்ன்றது தான் இனிமேல் என்று சொல்றோம் நாங்க. விளங்கிட்டா? அப்ப மீட்ட பாசை, மின் பாசை, மீட்ட பாசை அப்படின்னு நாங்க என்ன செஞ்சலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். சும்மாண்டு எப்படி சொல்ற லியோன்? சும்மா தெரியல சார். நிக்காங், நிக்காங். நிக்காங். அப்ப போங்க, நீங்க எப்படி சொல்றது? நிக்காங் ஏன்னு அது சும்மா போங்க. அப்ப நீங்க போங்கன்னு சொல்ற எப்படி? அப்ப அனே என்ன அப்படின்னு எஹேனம், எஹேனம். ஹேனம் ஓ, சார். ஹேமண்டா அப்படி அப்படி என்றான்னு வரும். எஹே மேண்டா அப்படி, எஹேனம். அப்படி என்றால் ஓ, அப்படின்னா நீங்க போங்க. அப்ப நீங்க போங்க சொல்றதா தானே? அப்ப நீங்க போங்கன்னா பிறகு வார், அப்படி என்றா நீங்க போங்க நான் பிறகு வாரன்னு சொல்றது தான். அப்ப நீங்க போங்க வாரம்னு சொல்றோம் தமிழ்ல. விளங்குதா? தமிழ் 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 சிக்கல். தமிழ் தான் பிரச்சனை, நமக்கு சிங்கள பிரச்சனையே கிடையாது. நமக்கு தமிழ் தான் சிக்கல். என்ன? ஒரு ஊர்லயும் ஒரு ஓ, இப்ப அப்படி இல்லை. நம்ம நம்ம அதை வந்து அந்த தமிழை சரியா கதைக்க தொடங்காததால அது நமக்கு பிரச்சனையா போயிட்டுது. அப்ப அப்ப ஏன் சொன்ன நீங்க இது சொல்றேன் தானே, எல்லா ஊர்லயும் இதை பயன்படுத்துவாங்க. அப்படி என்றா ஏன் சொன்னீங்கன்னு சொல்றத, அப்ப ஏன் வந்தீங்க, அப்ப ஏன் சொன்னீங்க என்று கேட்கிறான் நீங்க. ஓம் சார். அப்ப ஏன் சார் நாங்க இப்படி சொல்றோம், நீங்களே என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. அப்ப ஏன் சார் இப்படி பயன்படுத்துறோம்னு கேட்டிருக்கீங்க. அப்பண்டா அது அந்த நேரம் இல்லை. அப்படி என்றால் ஏன் சார் இப்படி நம்ம கதைக்கிறோம்னு சொல்றது தான். அப்ப நாங்க ஏன் இப்படி கதைக்கிறோம்னு கேட்குறீங்க. விளங்கிட்டா? அப்ப அந்த அப்பைக்கு எஹனாங் அப்படி என்றால்னு பயன்படுத்தணும். சரியா? எஹனாங்க யான்னு அப்படின்னா நீங்க போங்க. சரியா? ஓகே. ம், சரி. அடுத்தது எப்ப? கவத்து கவத்து. இப்ப தெங் அது அற ஒண்ட சொல்றது, ஏதாவது ஒண்ட காட்டி சொல்லுங்க அப்ப. அதை அது உண்டு. ஏக்க ஏக்க அல்லது அரக்க. எது ஏக்க எதுன்னு கேக்குற எப்படி? போக்கது, போக்கது போக்கது. வேணும், ஓனி போனே. எந்த புத்தகம் வேணும்?
හොයිපොත ඕනේ. කොයි පොතද ඕන. හොයිපොතද ඕනේ. ஓ කොයි පොතද ඕන. பயம் බය பயයි. அப்படி බයයි. එහෙමද? එහෙම. அப்படியா இல்ல. එහෙම அப்படி එහෙම. சரியா? එහෙම அப்படி பயப்பட வேண்டாம். එහෙම බය වෙන්න එපා. එහෙම பய වෙන්න එපා. அப்படி சொல்ல வேண்டாம். බුලංගල සර්. அப்படி சொல்ல வேணாம். එහෙම කියන්න එපා. එහෙම කියන්න එපා. வேற ஏதாவது தாங்க. වෙන මොනවා හරි දෙන්න. වෙන මොනවා හරි දෙන්න. இன்னும் யாரும் தூங்கலையா? ටිකකින් ඉන්නමඩ සර්. තවම ஆமா. තවමන්ට කරමු. தவம. எஸ் அதேதான். தவம. තවම කවුරු යාර කවුරු හරි கௌருத் කවුරුත් යාரும் තුංගලයා නිදාගත්තේ නෑ. நிதாகத்தி නැත්ත. நெத்த. නිදාගත්තේ නැත්ත. நிதாகத்தி நெத்த அல்லது நிதி நெத்தன்னு கேட்கலாம். பிரச்சனை இல்லை. නිදි නැත්ත. ஓ அப்படித்தான் நானும் நினைச்சேன். එහෙම තමයි මං හිතුණා. மமத் ஹித்துவே. හිතුවේ. ஓ ஹித்துனா இல்லை. மட்டத்துன்னு வந்தா ஹித்துனான்னு வரும். மமத்துண்டா ஹித்துவாண்டு வரும். தமை வந்தா ஹித்துவேன்னு வரும். சரிதானே? அந்த ஏ படிச்சிருக்கு தானே நாங்க. தமை வந்தா நடுவுல கடைசியில நே வரும்போது அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கு தானே. சரி சரி. எனக்கு இப்ப பயம் இல்லை. මට දැන් බය බය නෑ. බය වෙන්නේ නෑ. இல்ல நான் இப்ப எனக்கு இப்ப பயம் இல்லை. මට දැන් බය නෑ. ஓ மம தேங் பயனே. මම දැන් ஓ நான் பயம் இல்லை அப்படிதான் சொல்லணும் சிங்களத்துல. சரியா? மமதேம் பயனே சொல்லணும். மட்டதேம் பயனேண்டா உங்களுக்கு யாராவது பயம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு மட பயனேன்னு சொன்னா மகன் எனக்கு பயப்பட மாட்டான்னு அர்த்தம். சரியா? மட்டன்னு சொன்னா எனக்கு. அப்ப வேற யாரோ ஒருத்தர் வெளியார இருந்து பயப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நான் தண்ணியில இருக்கும்போது மம்மான்னு பயன்படுத்துங்க. சரியா? பயனே. பயம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லுங்க அப்போ. මට කැමති නෑ. மங் கெமத்தினே. மட்ட கெமத்தினேண்டா உங்களை யாரும் விரும்பலன்னு அர்த்தம். சரி சார். தமிழ்ல அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, அடிக்கடி சொல்றேன் என்னது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்லேட் பண்ணினா அது பழகிரும். பழகினதுக்கு பிறகு என்ன நடக்கும்? சிங்களம் கொச்சையா தான் இருக்கும். எப்பவுமே அந்த சிங்களத்தை திருத்த முடியாது. விளங்கிட்டா? அதனால உணர்ந்து கதைங்க. உணர்ந்து கதைங்க. உணர்ந்து கதைங்க. டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். சரியா? டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு எவ்வளவு எத்தனை தடவை நான் கத்தி 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 சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனால தானே இப்போ கதைக்கிறீங்க நீங்க. டிரான்ஸ்லேட் பண்ண தொடங்கினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ ஓரளவு கதைக்கிறீங்கன்ற அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னதை நீங்க சரியா பின்பற்றி இருக்கிறீங்க. நான் சொன்னது இப்பதான் புரிஞ்சிருக்கு. இல்ல லியோன் ஆரம்ப காலத்துல இருந்து கேள்வி மட்டும் தான் கேட்குறேன். ஆனா ஒன்றும் விளங்குறதில்ல. பிறகு விளங்க ஆரம்பிச்சது பிறகு என்னது, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கேள்வி எழும். விளங்கிட்டா? இதுக்கு இப்படித்தானே வரும், ஏன் நாங்க இப்படி பயன்படுத்துறோம், இதுக்கு இப்படித்தானே வரும், ஏன் நாங்க இப்படி பயன்படுத்துறோம்ன்ற கேள்வி இருந்துச்சா இல்லையா ஆரம்பத்தில் லியோனுக்கு? இப்ப அந்த கேள்வி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குது. நிறைய குறைஞ்சிருக்குது. 100% குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? அது புரிஞ்சாச்சு. அப்ப புரிஞ்சா சரி, அவ்வளவுதான். புரிஞ்சு கதைக்கணும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்கூடாது. சரியா? சரி. அப்ப ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? අයි මේ එහෙම ගුණේ වෙන්නේ ඇයි මෙහෙම වෙන්නේ? நடக்குதா වෙන්නේ. ඇයි මෙහෙම වෙන්නේ? මෙහෙම වෙන්නේ. ஓ ඇයි මෙහෙම වෙන්නේ? சொல்லுங்க. අයි මෙහෙම වෙන්නේ. ඇයි මෙහෙම වෙන්නේ? ஏன் இப்படி நடக்குதுங்கும் போது ඇයි මෙහෙම වෙන්නේ? கவனமா போகணும். கவனமா பரிசமின் යන්න ඕනේ. பரிசமிங் යන්න கவனமா போகணும். சரி, வெரி குட். அதே மாதிரி தனியா போகலாமா? තනියෙන් යන්න පුළුවන්ද? தனியன் යන්න පුළුවන්ද? வெளியே போட வேண்டாம். එළිය දාන්න එපා. එළියට දාන්න එපා.
එළියට දාන්න. வெளியிட்டு தாண்டிப்பா சரியா எனக்காகத்தான் அவர் வந்தார் என்ன சார் சொன்னீங்க? எனக்காகத்தான் அவர் வந்தார் எனக்கு මං මං නිසා மங் එන්නාද? வெனுவேன் எனக்கு මං වෙනුවෙන්. என்னாலன்னு வரும்போதுதான் மங் நிசா நிசா ஹிந்தா இதெல்லாம் படிச்சிருக்கோம் தானே வெனுவென்லாம் படிச்சிருக்கோம் நம்ம என்ன ඔව් ஓ அப்ப ඔව් මං වෙනුවෙන් எனக்காகத்தான் அவர் வந்தார் எப்படி சொல்றது මං වෙනුවෙන් තමා එයා ආවේ. மங் வெனுவென் தம்மா ஏ ஆவே அவசரமா கொஞ்சம் சந்திக்கணும் உங்களை பின்னர் வாங்க வீட்டுக்கு ආ, අවසරම අවසරමුන්ට හදිසියෙන් ඔයාව හම්බ වෙන්න ඕනේ දවසට කෙදර එන්න. ஹவசட்ட கிதரே என்ன ஹவச கிதரே என்னன்னு சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஹவசட்ட சொல்ல தேவையில்ல ஹவச கிதரே என்ன அப்படி சொல்லலாம் சரியா எனக்கு லேட் ஆயிட்டு நான் அவசரமா போகணும் எப்படி சொல்றது මට පරක්කුණා. ம் ආ, මට පරක්කුණා. එතකොට மிச்சம் என்ன சார் சொன்னீங்க? எனக்கு லேட் ஆயிட்டுது நான் அவசரமா போகணும் මට පරක්කුණා. මම මම පර මමන්ට වරම මට ஓ மாமா நான் அவசரமா போகணும் මම මම පරක්කුණා. ம் මට මම මං ඉක්මනින් යන්න ඕන ඉක්මනින් යන්න. මං ඉක්මනින් යන්න ඕන அது சார் அப்படி இல்ல சார் அவசரமான்றதுக்கு வேற வேற சொல்லு இருக்கா சார் உங்களுக்கு? ஓ அவசரமான்னு சொல்றது என்னன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு காரண அவசியம் இருக்குதானே அவசியமான அவசரம் இருக்குதானே அது ஹதிசியே ஓ ஒரு அவசரமா அதிசயம். ஹதிசியன் திடீரெண்டு என்று சொல்றது ஹதிசியே திடீரெண்டு வர டக்கண்டு வர அவசரமா எடுக்கிற இதுகள் வந்துட்டு ஹதிசியே அப்ப விரைவாக அதுக்கு நாங்க அவசரமானு தானே பயன்படுத்துறோம் அந்த டைம்ல நாங்க நம்ம தமிழ் ஓ, தான் பிள்ளை அந்த அதான் சார். இடத்துல விரைவா போகணுடைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல இல்ல, அவசரமா அவசரம் போகணும்னா சொல்லிருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ ஒருத்தரை சந்திக்கும் போது நான் உங்களை அவசரமா சந்திக்கணும் அப்ப அவசரம்னு சொன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க அவசரம் சந்திக்க போறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அவரை நேரத்தோட சந்திக்க போறீங்க அந்த டைம்ல அவசரமா சந்திக்கணும் அது சரி ஆனா பஸ் லேட் ஆயிட்டு நான் கொஞ்சம் விரைவாக போகணும்னு சொல்ற இடத்துல பஸ் லேட் நான் கொஞ்சம் அவசரமா போகணும்னு சொல்றீங்க அப்ப தமிழ் பிள்ளை நமக்கு சிங்கள பிரச்சனை இல்லை தமிழ் தான் பிரச்சனை தமிழை சரியா புரிஞ்சு கொண்டால் நமக்கு சிங்களம் வந்துடும் விளங்கிரும் சரியா அவ்வளவுதான் சரி அப்படி இல்லை அது அப்படி இல்லை இப்படித்தான் எப்படி சொல்றது அது ඒක එහෙම නෙවෙයි. ம் இப்படித்தான். ம் ஆ, මෙහෙම තමා. ඒක එහෙම නෙමෙයි මෙහෙම මෙහෙමයි. මෙහෙම තමයි தேவையில்லை அந்த இடத்துல ඒක එහෙම නෙමෙයි මෙහෙම මෙහෙම මෙහෙමයි. ஓ சரியா சரி ஆனா எனக்கு தெரியாது නමුත් මට දන්නේ නෑ. මම දන්නේ නෑ பழகி போச்சு சார் மாறுது. ஓ மம தானே மம தானே. சொல்லுங்க ஓ கணக்கெடுக்காதீங்க எப்படி சொல்றது கணக்கெடுக்காதீங்க கணங் கணங்கரன்னு எப்பா கணங்கன்னைப்பா கணங்கன்னு எப்பா கணங்கன்னைப்பா சரியா එහෙමත එහෙමයි. ඔව්. கணங்கன்னைப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஹரி එහෙනම් ඔයාලා හොඳට සිංහල කතා කරනව නේද යා ගොඩක් අඩුපාඩු තියෙනවා නමුත් අඩුපාඩු තියෙනවා නැත්තේ නෑ අඩුපාඩු තියෙනවා குறைபாடு இருக்கு ගොඩාක් නැත්තේ තියෙනවා. නෑ. இல்லாம இல்ல නැත්තේ නෑ நல்ல வசனம் உண்டு பழகிக்கொள்ளுங்க விளையாட்டா நேத்து ம். இல்லாம இல்ல இருக்கத்தான் செய்யுது இல்லாம இல்லன்னு சொல்றேன் தானே அப்படி சொல்றானே இல்லாம இல்ல வேலை. இருக்கத்தான் செய்யுது நெத்தினே தீனவா நெத்திනේ. අඩුපාඩු තියෙනවා නැත්තේ නෑ අඩුපාඩු තියෙනවා නැත්තේ නෑ ඒ වුණාට ඔයාලට හොඳට සිංහල කතා කරන්න පුළුවන් දැන් ம் ඒ වුණාට ඔයාලට හොඳට සිංහල කතා සර්, කරන්න දැන් නැති- පුළුවන් ம்
புழுவோம் டிக்கெட் புழுவோம். இந்த வீடியோ நான் யூடியூப்ல போடுவேன், நீங்க பார்த்து இதை ரிவைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா? ஓகே.